திருச்செந்தூர் முருகன் கோயில் மாசி திருவிழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் பல்வேறு வகை காவடிகளை எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டனர். ஆட்டம் பாட்டத்துடன் காவடிகளை எடுத்து செல்ல டிஜே செட் அமைக்கப்பட்ட வாகனத்தை ஊர்வலத்தில் போலீசார் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த இளைஞர் தனது ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இந்த காவடியுமே பெருசா லைட் செட்டிங்ஸ் பெருசா சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க என்ன கிடக்குது. நேற்று திங்கள் நகர்ல பொழிச்சிருக்கலாம், மொத்தமா நாசமா போச்சு. எல்லாருக்கும் பாக்குற மாதிரி ஹாப்பியா எல்லாரும் இருக்கிற மாதிரி நாங்க பண்ணலாம் நினைச்சோம். பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 3 days இருந்து இந்த செட்டப் எல்லாம் நாங்க பண்ணி, இந்த செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கொண்டு போகவே விடல. 3 நாள் செட்டப் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸா அந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஈரோடு அருகே நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு கடந்த 9 வாரங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் குறைவானவர்களுக்கே பணி வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நிலுவை ஊதியம் மற்றும் பணி வாய்ப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பானைகளில் நாமம் வரைந்து நூதன முறையில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஆவடியில் ஒரே நேரத்தில் 3500 மாணவர்கள் புத்தகம் வாசித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு சார்பில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மாணவர்கள் பொதுமக்களிடையே புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஒரே நேரத்தில் 3500 மாணவர்கள் புத்தகங்களை வாசித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த புத்தக வாசிப்பு விழாவில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.